إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال إذا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إذا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله سبحانه وتعالى ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி தூதரின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனை செய்தவனாக நான் அவர்களும் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த விதத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து கொண்டு உண்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நன்மையாக்கி அருள் புரிவானாக. அன்பிக்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நாம் அவன் நம் மீது சுமத்தி இருக்கக்கூடிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஒரு அடியானுக்கு என்ன கடமைகள் இருக்கிறதோ அவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய கடமைகளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பம் என்று மட்டும் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இருந்துவிட முடியாது. சமூகத்தின் மீதும் அண்டை வீட்டார்கள் மீதும் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் மீதும் கவனமுடையவர்களாகவும் அவர்கள் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களில் இந்த சிந்தனையை நமக்கு வழங்குகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான் 3வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் சிறந்த சமூகம். குந்தும் கைர உம்மா, இந்த உம்மத்தில் சிறந்தவர்கள் நீங்கள். இதுக்கு முன்பு எத்தனையோ உம்மத் நமக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் இறுதியாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து சொல்லி காட்டுகிறான். எதனால் நாம் சிறந்தவர்களாகிறோம்? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்தவர்களாக நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய காரணத்தையும் இங்கே தெளிவுபடுத்துகிறான். தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் யார் என்று சொன்னால்
தஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், மக்களை தீயதிலிருந்து தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வ துமினூன பில்லாஹ், அல்லாஹை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அந்த முறையில், சரியான முறையில் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே நாம் சிறந்த சமூகம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை சிறந்தவர்களாக தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த சிறப்பை அடைவதற்குரிய பண்புகளில் ஒன்று நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், ஒரு உம்மத் இருக்கட்டும், ஒரு சமூகம் இருக்கட்டும், அவர்கள் யதுஊன இலல் கைர், மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய, சத்திய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, அவனுடைய தீனின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். எதெல்லாம் சிறந்தது என்று இருக்கிறதோ அந்த சிறந்ததின் பக்கம் வழி நடத்தக்கூடியவர்களாக அந்த கூட்டம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். யதுஊன இலல் கைர், கைரின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாகவும், வ யஅமுருன பில் மஅரூஃப், எதெல்லாம் நன்மையான காரியங்களாக இருக்கிறதோ, நன்மையை பெற்றுத்தருமோ, இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு சிறந்ததாக இருக்குமோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தருமோ, சுவனத்தை பெற்றுத்தருமோ, அத்தகைய செயல்களை மக்களுக்கு ஏவக்கூடியவர்களாகவும், வயன்ஹவுன அனில் முன்கர், எதெல்லாம் மானக்கேடான, அருவருக்கத்தக்க, பாவமான காரியங்களாக இருக்கிறதோ, எதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய கோபம் எதிலே ஏற்படுகிறதோ, எது இந்த நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இந்த சமூகத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதோ அதை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக உங்களில் ஒரு உம்மத் இருக்கட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். நாம தேர்வு செய்யறதல்ல, நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நன்மையை மட்டும் ஏவாமல் தீயதையும் தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே நன்மையை மட்டும் ஏவினால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தீமையை தடுத்தால் அங்கே பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும், தடைகள் நமக்கு ஏற்படும். எனவே அதை நாம் தவிர்த்து விட்டு நன்மைகளை மட்டும் சொல்லுவோம், நன்மைகள் மட்டும் சொன்னால் தீமைகளிலிருந்து அவர்கள் விலகி விடுவார்கள் என்ற சிந்தனையில நாம் இருக்க முடியாது. அது இரண்டுமே செய்தாக வேண்டும். நன்மையை எடுத்து சொல்லும் போது தீமையும் நாம் தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இத்தகைய காரியங்களை யார் செய்கிறார்களோ, இந்த பண்போடு இருக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நாம் வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்பு இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். முஃமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது, யுமினூன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மறுமையை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வயஅமுருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். வயுசாரிஊன ஃபில் கைராத், எதெல்லாம் நன்மை தரக்கூடிய காரியங்களாக இருக்கிறதோ, நன்மையான விஷயங்களாக இருக்கிறதோ அதிலே அவர்கள் போட்டி போடக்கூடியவர்களாக, முந்தி செல்லக்கூடியவர்களாக, விரைவாக அந்த நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலாயிக மினஸ் ஸாலிஹீன், அவர்கள்தான் சாலிஹீன்களில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். நம் எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போது, யா அல்லாஹ் நல்லவர்களில் என்னை சேர்ப்பாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். நல்லவர்களோடு என்னை நீ நாளை மறுமையிலே எழுப்புவாயாக, நல்லவர்களோடு நாளை மறுமையில் எங்களை நீ சேர்த்து வைப்பாயாக, சாலிஹான மனிதனாக என்னை ஆக்குவாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்கிறோம், என்னுடைய சந்ததியை சாலிஹான சந்ததிகளாக ஆக்கு என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம்.
அப்ப அந்த சாலிஹானவர்களுடைய பண்புகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் தவறுகளை செய்ய மாட்டார்கள், அவர்கள் வெறுமனே அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களிலே அவர்கள் சரியாக இருப்பார்கள் என்று சொல்லாமல் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்ற ஒரு பண்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். நல்லவர்களாக நாம் இருக்கின்ற போது நாம் நல்லதை செய்யக்கூடியவர்களாகவும் நன்மைகளின் பக்கம் விரைந்து செல்லக்கூடியவர்களாகவும் தீமையிலிருந்து நாம் விலகக்கூடியவர்களாகவும் நம்மை நாம் எப்படி தீங்கிலிருந்து காத்துக் கொள்கிறோமோ, நன்மையை செய்ய ஆசைப்படுகின்றோமோ, சொர்க்கத்தை அடைய ஆசைப்படுகின்றோமோ, அதற்கான முயற்சிகளை செய்கிறோமோ, அதே போன்று பிறர்களையும் நாம் அழைக்கக்கூடியதில் முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் தான் சாலிஹானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்போ நான் இந்த ஆரம்பத்திலிருந்து சொல்ல பல வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுடைய தன்மையாக எதை சொல்லி காட்டுகிறான்? நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும். அப்ப இது நம் மீது இருக்கக்கூடிய கடமை என்று நாம் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் மிகச் தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அத்-தௌபா 9வது அத்தியாயத்தில் 71வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்டவர்கள்? நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். எப்படிப்பட்ட நேசம்? சாதாரண நேசம் அல்ல, உற்ற நேசம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேசத்தை பற்றி கூறுகின்ற போது பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? அவுலியா. அவுலியா இறை நேசர்களாக, அதாவது ஒருவருக்கொருவர் நேசத்தை பாராட்டக்கூடியவர்களாக, அன்பு காட்டக்கூடியவர்களாக, ஒருத்தருடைய தேவையை புரிந்து கொண்டு உதவி செய்யக்கூடியவர்களாக, நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக, தடுக்கக்கூடிய தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பதுதான் அந்த நேசத்துடைய வெளிப்பாடு. அப்படிப்பட்ட பண்புடையவர்களாக முஃமின்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நேசர்களாக இருக்கிறார்கள். யஅ்முரூன பில் மஅரூஃப். மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீங்கிலிருந்து தீமையிலிருந்து தடுக்கக்கூடியவர்களாகவும் முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இங்கே யாரை குறிப்பிடுகிறான்? அவர்களை நீங்களும் நானும் இல்லையா? ஆண்களும் பெண்களும் இல்லையா? யாரெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு தூதரை நம்பிக்கை கொண்டு தூதருடைய வழிமுறையில் வாழ வேண்டும் என்று ஆசை கொள்கிறோமோ, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசை கொள்கிறோமோ, நம் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமத்தி இருக்கக்கூடிய கடமை நன்மையை செய்ய வேண்டும், நன்மையை பிறர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், தீமையிலிருந்து தீங்கிலிருந்து பாவமான காரியங்களிலிருந்து மக்களை தடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது சுமத்தி இருக்கக்கூடிய கடமை. வயுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும், வயுத்தூன ஸகாத், ஜகாத்தை வழங்கக்கூடியவர்களாகவும், வயுதீஊன அல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இத்தகைய பண்பு இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ். இவர்களின் மீது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிகிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மா, அல்லாஹ்வுடைய கருணை யாரின் மீது ஏற்படுகிறது என்று சொன்னால் இத்தகைய தன்மை இருக்கக்கூடியவர்கள், தொழுகையாளிகளாகவும் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் யார் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் ஏற்படுகிறது. இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையை மட்டும் நான் பார்த்து கொண்டு நான் என்னுடைய தேவைகளை மட்டும் நான் செய்து கொண்டு வாழ்ந்து விடலாம் என்று நாம் இருக்க முடியாது. நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. உங்களில் யார் ஒருவர் தவறை பார்க்கிறாரோ அதை தன்னுடைய கரத்தால் தடுக்கட்டும். ஃபஇன் லம் யஸ்ததி,
அவரால் கரத்தால் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால், அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொன்னால், அதுக்கான ஆற்றல் இல்லை என்று சொன்னால், தன்னுடைய பேச்சின் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக அந்த தவறுகளில் இருந்து தடுக்கட்டும், பாவமான காரியங்களை தடுக்கட்டும், நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியும் முடியவில்லையா? நம்மளால பேசி திருத்த முடியல, சொல்ல முடியல, அதுக்கும் நாம் பலவீனப்பட்டவர்களாக இருந்தால் அப்போதுதான் மூணாவது ஆப்ஷன் கல்வி, அவர் தன்னுடைய மனதால் ஒதுங்கி போறது. ஒதுக்கி வைக்கிறது இல்லை, ஒதுங்கி போறது. இதுதான் ஈமானுடைய பலவீனம். நம்மளால தீமையை பார்த்து, தவறை பார்த்து, இது செய்யாத என்று கரத்தால் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் இது ஈமானுடைய பலமா? ஈமானின் பலம் இருந்தால் எதையும் யோசிக்க மாட்டோம். அதுக்கு பக்குவம் இல்லாம சொல்லணும்னு சொல்லல. பலர்கள் இருக்கிறார்கள், பக்குவம் இல்லாமல் எதை எப்படி சொல்ல வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்ற வழிமுறையை அறியாமல் ஆர்வத்தோடு ஆர்வக்கோளராக செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த வழிமுறை அல்ல, முழுமையாக ஹிக்மத்தாக ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றி, தூதர்களுடைய வழிமுறையை பின்பற்றி மார்க்கம் சொல்லக்கூடிய விதத்தில் ஒருவர் அதை தடுக்கக்கூடியவராக இருக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது ஒரு பலவீனம். நம்முடைய உபதேசம் மட்டும் செய்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுவும் முடியலன்னா நம்ம ஒதுங்கி போறது. இன்றைக்கு பலரும் நாம் கண்டும் காணாமல் செல்கிறோம் என்று சொன்னால் அது ஈமானுடைய பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். என்ன உதாரணம்? ஒரு கூட்டம் கப்பலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதுல கீழ்த்தளம் இருக்கிறது, மேல்தளம் இருக்கிறது. மேல்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் கொடுப்பதில்லை. கீழே இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாம மேலே போய் கேட்க வேண்டாம், கீழேயே ஒரு துவாரத்தை போட்டுக்கலாம், கப்பல்ல ஒரு துவாரத்தை போடலாம், நமக்கு இங்கேயே நமக்கு தேவையான தண்ணீர் கிடைத்துவிடும் என்று அவர்கள் அந்த கப்பலிலே ஒரு துவாரம் விட்டால் அழித்து போகிறது யாரு? கீழே இருக்கக்கூடியவர்களும் அழிந்து போவார்கள், மேலே இருக்கக்கூடியவர்களும் எனக்கென்ன நம்முடைய தேவை போதும் என்று இருக்கக்கூடியவர்களும் அழிந்து போவார்கள். கீழே இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை மேலே இருக்கக்கூடியவர்கள் தடுக்காமல் விட்டால் அழிவு என்பது இருவருக்குமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு விளக்குகிறார்கள். அடுத்தவர்கள் அவர்கள் தவறுகள் செய்து கொள்கிறார்கள், நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நாம் செல்கின்ற போது அதன் மூலமாக பாதிப்புகள் நமக்கும் ஏற்படும் என்பது இன்றைய காலத்துடைய நிதர்சனமான ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய பல தவறுகளை நாம் கண்டும் காணாமல் செல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தவறுகள் நடந்தால் அது ஏன் நான் சொல்ல வேண்டும், சொல்லி நமக்கு ஏன் வம்பு என்று போகிறோம், கடந்து போறோம். அப்படியே இல்லை என்று சொன்னால் நான் சொன்ன யார் கேட்க போறா, மதிக்க போறா, எனவே நான் சொல்ல தேவையில்லை என்று கடந்து செல்கிறோம். இப்படி கடந்து செல்கின்ற போது நம்முடைய குடும்பமும் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய சமூகமும் பாதிக்கப்படுகிறது, ஒட்டுமொத்த மனித சமூகமும் இன்றைக்கு வழிகளின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை மறுமையில நஷ்டமடையக்கூடியவர்களாக நாமும் அவர்களும் மாறிவிடுவோம். எனவே அன்றைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பொறுப்புகளை நாம் உணர வேண்டும். எதெல்லாம் நன்மை என்று அறிய வேண்டும், எதெல்லாம் தீமைகள் என்று அறிய வேண்டும். நம்முடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக உருவாக்குவது என்பதில் இது அடக்கமாக இருக்கிறது. நன்மை எது, நன்மையை செய்ய அவர்களுக்கு தூண்ட வேண்டும். மஸ்ஜிதுகளோடு தொடர்பு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை நாம் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு மஸ்ஜிதுகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்குவது என்பது எப்படி? ஸ்கூல் லீவ் இருந்துச்சுன்னு சொன்னா மஸ்ஜிதுக்கு வராங்க. ஸ்கூல் லீவ்ல கவர்மெண்ட் லீவ் இருக்கு, ஸ்கூல் லீவா இருக்கு அப்படின்னு சொன்னா ஜும்மாவுடைய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள், ஆண் குழந்தைகள் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். வந்து அவர்கள் தொழுகிறார்களா என்று சொன்னால் இல்லை. அவர்கள் கூட்டமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது தூங்கி விடுகிறார்கள், அல்லது சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அடிப்படையான தகவல் அவர்களுக்கு நாம கொடுக்கல.
அடிப்படையான கல்வியை நாம் அவர்களுக்கு வழங்கவில்லை. இது ஒரு இபாதத் என்பதை அவர்களுக்கு நாம புரிய வைக்கல. இந்த சிறுவர்கள் என்பவர்கள் 1வது 2வது படிக்கிற சிறுவர்கள் என்று நினைத்து விட வேண்டாம். வாலிப பருவம் அடைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் உட்பட அவர்கள் வணக்க வழிபாடுகளிலே கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்? அவர்களுக்கு தேவையான இல்மை நாம கொடுக்கல. எப்படி அவங்க சாலிஹானவர்களாக ஆகுவார்கள்? மார்க்கம் சொல்லக்கூடியதுதான் சரி தவறு என்று பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்க வேண்டும். இந்த சமூகம் ஒன்றை இன்றைக்கு சரி என்று சொல்லும், நாளை அது தவறு என்று சொல்லும். ஒரு காலத்தில் மோசமாக இருந்த பழக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக உரிமை என்ற பெயரிலே நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு விசாலமாக விரிந்து இருக்கக்கூடிய ஒரு பாவம் என்று எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு விபச்சாரம் போன்ற பாவங்கள் சர்வசாதாரணமாக நடக்கிறது. என்ன பேர்ல? ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயர்ல. என்ன பெயரில் நடக்கிறது? நட்பு என்ற பெயரில், உரிமை என்ற பெயரில், சுதந்திரம் என்ற பெயரில், என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவிப்பேன், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது என்ற பெயர்ல இன்றைக்கு இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இன்றைக்கு சமூகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஆணும் பெண்ணும், வேலைக்கு செல்லக்கூடிய ஆணும் பெண்ணும், அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தகாத உறவுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். சம்பந்தமே இல்லாத பகுதிகளில் இருந்து வேறொரு பகுதிகளுக்கு செல்கிறார்கள். உணவு அருந்துவது என்ற பெயர்ல அமைந்திருக்கக்கூடிய பார்க்குகள், நம்முடைய பகுதிகளை சுற்றி ஒரே குளமா இருக்குது, அதையெல்லாம் அழகாக கட்டி அமைத்திருக்கிறார்கள். நம்மால் நம்முடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு, நம்முடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு அந்த இடத்துல நடந்து போயிட்டு வர முடியுமா நம்மளால? இந்த மதிய வேளை எத்தனை ஜோடிகள் அமர்ந்து அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். இது கேவலமான அவல நிலை இல்லையா? இது சர்வசாதாரணமாக சுதந்திரமாக செய்யப்படுகிறது. இதோடைய கடைசி நிலை தான் பாவமான காரியம். இதுவும் பாவம் தான். இன்னும் அதிகமான பாவத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதிலே நம்முடைய வாலிபர்களும் பெண்களும் இருக்கிறார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். இது வேற யாரும் இல்லை. மார்க்கத்தை தெரியாதவர்கள், பள்ளியோடு தொடர்பு இல்லாதவர்கள், அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாதவர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் அல்ல. முஸ்லிம்களாக தொழுகை பற்றி தெரிந்தவர்கள், அல்லாஹை பற்றி தெரிந்தவர்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் தான் இது போன்ற செயல்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிக்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு சர்வசாதாரணமாக கலாச்சாரம் என்ற பெயரில் எல்லாம் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று திருமணங்கள் எல்லாமே எப்படி நினைக்கிறாங்க? அவர்களுடைய ஆசையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கை என்பது அவர்களுடைய ஆசையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். எனவே அவர்கள் ஆரம்பத்திலிருந்து தேர்வு செய்வது, படிக்கக்கூடிய காலத்திலிருந்து தேர்வு செய்கிறாங்க. அதுக்கான வசதிகள் இன்றைக்கு டிவியிலையும் அதே போன்று நாம் பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியாக்களிலும் எல்லாமே ஓப்பனாக இருக்குது. இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள், அதில் என்ன காட்சிகள் காட்டப்படுகிறது, எப்படிப்பட்ட ஒரு மோசமான காட்சிகள் காட்டப்படுகிறது, அதெல்லாம் அவர்கள் நாகரீகமாக காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அருவருக்கத்தக்க காரியங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு அது சாதாரணமாக நம்முடைய இல்லங்களுக்கு அது வந்து விட்டது, நம்முடைய கைகளுக்கு அது வந்து விட்டது. முன்பொரு காலத்தில் அப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கவில்லை. இது போன்ற பாவமான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கு தெரியாமல் வெளியே இருந்து பாவங்களை செய்து கொண்டிருந்தவர்கள். இன்றைக்கு அந்த சூழ்நிலை மாறி இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, உரிமை கேட்டு வந்து அவர்களுக்கு அனுமதி, அரசு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரை இன்றைக்கு வந்து விட்டது. இதெல்லாம் ஒரு தவறா என்று முகம் சுழிக்காத அளவுக்கு இன்றைக்கு ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்று சொன்னால், சர்வ சாதாரணமான ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒன்றாக அமைந்து விட்டது என்று சொன்னால், அன்பிக்கினியவர்களே, அதுக்கான காரணம் என்ன? நாம் தவறுகள் எது,
சரி எது, தவறு எது, நன்மை எது, தீமை எது என்பதை நாமும் புரியவில்லை, நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை புரிய வைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இதே நிலை தொடர்ந்தால் நாமும் நம்முடைய சந்ததிகளும் வழிகேட்டிற்கு சென்றுவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான், கல்வியை தந்திருக்கிறான், புரியக்கூடிய வாய்ப்புகளை தந்திருக்கிறான், நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை தந்திருக்கிறான், தீமையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதை நாம் பிறர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்வதை போன்று நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருப்போம். வெற்றியாளர்களாகவும் சாலிஹானவர்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவார். அஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த் அகாமுஸ் ஸலாத வ ஆத்தவுஸ் ஸகாத வ அமரு பில் மஅரூஃப் வ நஹவ் அனில் முன்கர் வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், அதாவது நாம் பூமியிலே அவர்களுக்கு ஒரு வசதியை நாம் ஏற்படுத்தினால், ஒரு அதிகாரத்தை கொடுத்து நல்ல ஒரு நிலையை நாம் அவர்களை ஆக்கியிருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தொழுகையை கடைபிடிப்பார்கள், ஜகாத்தையும் கொடுப்பார்கள், நன்மையான விஷயங்களை ஏவி பாவமான விஷயங்களை விட்டு தடுப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல்வேறு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நிர்வகிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்களா என்று சிந்திக்கணும். பருவ வயது அடைந்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணும் பெண்ணும், ஆண் குழந்தையும் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் நம்முடைய அதிகாரத்திற்குள் இருந்து நமக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று பெற்றோர்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய கை மீறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, என்னால் இயலவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறோம். தவறுகளிலும் மனோ இச்சைகளிலும் இன்றைய வாலிபர்கள், ஆண்களும் பெண்களும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் முடிவு செய்கிறார்கள். எப்படி நான் இருக்க வேண்டும், எப்படி எனக்கு வரக்கூடிய மனைவி இருக்க வேண்டும், எப்படி என்னுடைய கணவன் இருக்க வேண்டும், எங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எங்களுக்கு என்னென்ன சுதந்திரங்கள் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். தேர்வு செய்யறதுல பிரச்சனை இல்லை. தேர்வு செய்வது என்பது சரி தவறு என்பதை பார்த்து, எது சரி எது தவறு என்பதை பார்த்து தேர்வு செய்யலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்வு முறை என்பது எல்லாமே படங்களிலும் கதைகளிலும் வரக்கூடியது தான் ரோல் மாடலாக கொள்கிறார்கள். நடிகருடைய வாழ்க்கையையும் ஒரு நடிகையுடைய வாழ்க்கையையும் ஒரு திரைப்படத்துடைய கதையுடைய மாடல் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யோசிப்பதில்லை, இந்த நபர் அறியாமவர், ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பழக்கம் ஏற்படுகிறது. ஃபேஸ்புக்லையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாவாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, இன்ஸ்டாவாக காதலர்கள் கிடைக்கிறார்கள், இன்ஸ்டாவாக கணவர்கள் கிடைத்து விடுகிறார்கள். அந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அதிலே எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை அப்படி அங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அறிமுகமாகிறான், அவன் யார் என்றே தெரியாது, அவன் முகத்தையும் பார்த்ததில்லை, அவன் குடும்பத்தை பற்றியும் எனக்கு தெரிந்ததில்லை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அவன் மீது ஆழமான நம்பிக்கை ஏற்படுகிறது. இன்னாரை நான் தேர்வு செய்து திருமணம் செய்து விட்டால் அவன் என்னை ஒருபோதும் கண் கலங்கக்கூடிய நிலையில் வைக்க மாட்டான், என்னை அவன் பத்திரமாக பார்த்து கொள்வான், அவனை விட அன்பு காட்டக்கூடியவன் யாரும் இல்லை என்று கண்மூடித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் நேரில் பார்த்தாங்களா? இல்லை. குடும்பத்தை பற்றி தெரியுமா? தெரியாது.
என்ன தொழில் செய்யறான்னு தெரியுமா? தெரியாது. இப்படி ஏமாறக்கூடிய எத்தனை பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் காலேஜுக்கும் ஸ்கூல்லையும் படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய நிலை. அறிவு தேட வேண்டிய வயதில் அவர்கள் அதை மீறி காரியங்களை புரிய வேண்டும் என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தடுக்கக்கூடிய பக்குவம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு ஒரு வழிமுறை இருக்கு. தவறுகளிலிருந்து காப்பாற்ற, இது போன்ற தவறுகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிமுறை தான். யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ். வாலிபர்களே, உங்களுக்கு யாருக்கு திருமணம் முடிக்க முடியுமோ, அந்த சக்தி இருக்கிறதோ, அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு திருமணம் முடிப்பது தான் தெரியுதே தவிர திருமணம் முடிப்பதற்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொள்வதில்லை. திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய அந்த தேவை, திருமணம் முடிக்கக்கூடிய முடியும் என்ற அந்த சக்தி இருக்கக்கூடியவர்கள் திருமணத்தை தாமதிக்க கூடாது. திருமணத்தை தாமதிக்க கூடாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஏன்? திருமணம் தான் நம்முடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஇன்னஹு அகம்மு லில் பஸர். இந்த திருமணம் முடிப்பது எதற்காக? திருமணம் என்ன செய்யும் என்று சொன்னால், திருமணம் நம்முடைய பார்வையை தாழ்த்தும். வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். நம்முடைய கற்புக்கு அது ஒரு அரணாக இருக்கும். நம்முடைய ஒழுக்கத்தை மேம்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். தவறின் பக்கம் செல்லாமல் அது தடுக்கும். ஃபமல்லம் யஸ்ததி. அப்படி திருமணம் முடிக்க முடியவில்லை என்று சொன்னால் ஃபஅலைஹி பிஸ்ஸௌம். அவர் நோன்பு நோக்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜா. அது அவருக்கு கேடயமாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டு விஷயம் பாவத்திலிருந்து தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று திருமணம் செய்ய வேண்டும், திருமணம் செய்து ஹலாலான அடிப்படையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இன்னொன்று, திருமணம் செய்ய முடியாதவர்கள் அல்லாஹ்வுக்காக நோன்பை நோற்று தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வழிமுறை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமணமே இங்கே அடிப்படையே இங்கே தவறாக செல்கின்ற போது, மாறி செல்கின்ற போது, இன்னும் சொல்ல போனா எப்படிப்பட்ட சூழ்நிலை சமூகத்தில் வந்துவிட்டது, சிலர்களிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால், ஹராம ஹலால் ஆக்குறாங்க. பயன்படுத்துகிற வார்த்தை ஹராம ஹலால் ஆக்குறாங்களாம். ஹராம் இன்றைக்கும் ஹராம் தான், அதை ஹலால் ஆக்க முடியாது. ஹலால் இன்றைக்கும் ஹலால் தான், அதை ஹராம் ஆக்க முடியாது. இருவர் சென்று விட்டார்கள், கணவன் மனைவியாக வாழ முடிவு செய்து விட்டார்கள். அவர்கள் இருவரும் திருமணமே இல்லாத வாழ்க்கையில் விபச்சாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஹராம், நமக்கு தெரியும். அந்த ஹராமான வாழ்க்கையை அவர்களையே பிடித்து அவர்களையே திருமணம் என்ற பந்தத்துக்குள்ள கொண்டு வந்து ஹலால் ஆக்குறாங்களாம். இது எப்படி முடியும்? என்ன தவறு என்பது அது தவறுதான். அதை சரி பண்றதுக்கு இப்படி திருமணம் என்ற ஒரு பேச்சில் நம்ம கொண்டு வர முடியாது. அதே போன்று அந்த வாழ்க்கையாவது சரியா இருக்குமா அப்படின்னு சொன்னா அதுவும் இருக்கிறது இல்லை. அதே நேரத்தில் ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை திருமணம் முடித்தவர்களை சரி செய்கிறோம் என்பதற்காக இருக்கக்கூடிய தவறை மறைத்து வேறு ஒரு நபரோடு ஒரு ஆணை, வேறு ஒரு பெண்ணையோ ஒரு பெண்ணுக்கு வேறு ஒரு ஆணையை திருமணம் முடித்து வைக்க வைத்தாலும் அவர்கள் அப்பவும் சரியா வாழ்றதில்லை. இதுதான் சூழ்நிலைகள் இன்றைக்கு. இதையெல்லாம் நான் இங்கே சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் இதைவிட பன்மடங்கு செய்திகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் சரி செய்வது எப்படி? இதுக்கான மாற்றங்கள் என்ன? யார் அதை சரி செய்வது? அது யார் மீது இருக்கக்கூடிய கடமை? எனவே இந்த கடமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய தீனை முழுமையாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களாகவும், அதே போன்று மார்க்கத்தோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களாகவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களுக்கு நாம் முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் நன்மையில் இருக்க முடியாது, நன்மையை ஏவ முடியாது, தீமையை தடுக்கவும் முடியாது. எனவே அத்தகைய ஒரு பலவீனத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அனைவரையும் காத்தருள் புரிவானாக. அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த சமூக சூழ்நிலையை
கருத்தில் கொண்டு நம்முடைய ஜம்இய்யத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பு மாநிலம் தழுவிய அளவில் இந்த சமூகத்தின் எதிரிகள் போதையும் பாலியல் வன்முறைகளும் என்ற கருப்பொருளிலே ஒரு மாத தொடர் பிரச்சாரம் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜூலை 1 to 31 வரை இந்த தொடர் பிரச்சாரம் மீடியா வாயிலாகவும் சமூக ஊடக வாயிலாகவும் அதே போன்று இந்த குதுபாக்கள் மூலமாகவும் பிரச்சாரங்கள் மூலமாகவும் தெருமுனை பிரச்சாரங்களாகவும் நோட்டீஸுகளாகவும் எப்படியெல்லாம் இந்த செய்திகளை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்ல முடியுமோ அத்தனை வழிமுறைகளையும் பயன்படுத்தி இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு தொடர் பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. உங்களில் ஒவ்வொருவரும் இந்த பிரச்சாரத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. ஒரு விஷயம் தெரிந்தாலும் அதை எத்தி வைங்க என்று சொன்னார்கள். எத்தனை விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம், அந்த விஷயங்களை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம் மூலமாக ஒருவர் நேர்வழி பெற்றுவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்தாலே நாம் நிச்சயமாக நன்மைகளிலே போட்டுக் கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், உன் மூலமாக ஒருவர் நேர்வழி அடைந்து விட்டால் சிவப்பு ஒட்டகங்கள் இருப்பதை விட உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னார்கள். சிவப்பு ஒட்டகங்கள் ஒருவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவர் அந்தஸ்தில் பெரியவர், நல்ல வசதி இருக்கக்கூடியவர், அந்தஸ்தில் பெரியவர். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த சிவப்பு ஒட்டகங்களை வைப்பார்கள். அது போன்ற உயர்ந்த ஒரு அந்தஸ்துக்குரியவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் ஒரு விஷயத்தை ஒருவருக்கு கற்றுத்தந்து அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தினால் அவர்கள் நடைமுறைப்படுத்தும் காலமெல்லாம் அதற்குரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நாம் மரணித்து போனாலும் நம் மூலமாக ஒரு நல்ல செய்தி பிறர்கள் கேட்டு தெரிந்திருக்கிறார்கள், திரிந்து இருக்கிறார்கள், நல்வழியில் இருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்துகிறார்கள், பிறர்களுக்கு அதை எடுத்துச் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நன்மைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை நம்முடைய ஜம்இய்யத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. எனவே இந்த பிரச்சாரத்தில் நீங்களும் ஒரு அங்கமாக எல்லா சூழ்நிலையிலும் ஒத்துழைப்பு தரும்படியும் உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய காரியங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் உள்ளவர்களாக, ஈமானில் உறுதியானவர்களாக ஆக்குவானாக. நம்முடைய நோய்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிஃபா செய்வானாக. நம்முடைய இடையூறுகளை நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக. நம் அனைவரையும் நரகத்திலிருந்து